அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அவர் தருகிற வார்த்தைகள், அந்த வார்த்தையிலே ஆலோசனை நிறைந்திருக்கிறதுனால அந்த வார்த்தைக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர்தாமே தம்முடைய அன்பை, இரக்கத்தை, தயவை, நன்மையை வெளிப்படுத்துகிறார். ஒரு பக்கம் அவர் அப்படிப்பட்ட இரக்கத்தின் தேவனாய் இருந்தாலும், எபிரேயருங்கிற புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் பட்சிக்கும் அக்கினியா இருக்கிறாரே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக அப்படிப்பட்ட மகா பெரிய தேவனை தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த நல்ல ஆலோசனை யாருக்கு பிடித்தமா இருக்கும் என்றால், தங்களையும் பாதுகாத்து கொண்டு தன்னுடைய இனத்தார், தன்னுடைய வீட்டார், தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய தேசத்தார் பத்திரமாய் பரலோகம் வர வேண்டுமே என்கிற அன்புள்ள அக்கறை உள்ளவர்களுக்கு இந்த ஆலோசனை எழுப்புதலாய் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, இந்த ஆக்ட்ஸ் மெடிடேஷன்ல ஆண்டவருடைய வார்த்தையை நான் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இப்ப வாசிக்க கேட்க போறோம். ஆக்ட் சாப்டர் 5:11. சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. 2 வகையினருக்கு பயம் உண்டாயிற்று. ஒன்று, அங்கே நடந்ததான ஒரு பயங்கரமான காரியங்கள், அதை கேள்விப்பட்ட யாவருக்கும், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்தும் அதை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாதபடி உலக மயக்கமாக வாழ்ந்த மனிதர்களுக்கும் பயம் உண்டாயிற்று. சபையார் யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. 2வது, தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற ஒரு கூட்டத்தாருக்கும் பயம் உண்டாயிற்று. அந்த சம்பவம் என்னன்னா, அனனியா சப்பீரால் என்கிறதான கணவனும் மனைவியும் தேவனுடைய பங்கிலே வஞ்சனை செய்தார்கள். அதாவது தேவனுடைய சமூகத்தில் வந்து பொய் பேசினார்கள். இருவருமே தங்களால் இயன்றதை மனதார செய்திருக்கும் பட்சத்தில், உள்ளதை உள்ளபடி சொல்லி செய்திருக்கும் பட்சத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். நல்ல கவனிங்க, பணக்காசை கொடுத்து வாங்க முடியாத ஒரே தெய்வம் இயேசு ஒருவர் தாங்க. ஏன்னா மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறார், தன் பணத்தை கொண்டு, பதவியை கொண்டு, தன் அதிகாரத்தை கொண்டு இந்த உலகத்தை எதையும் சாதிக்கலாம். உண்மைதான். இந்த பொல்லாங்கான், அந்த பொல்லாத சாத்தான் கீழாக இந்த உலகம் இருக்கிறபடினாலே, அந்த சாத்தான் என்று சொல்லக்கூடிய, அந்த சைத்தான், பிசாசு என்று சொல்லக்கூடிய அந்த பொல்லாத இடத்துல இருக்கிற அந்த வல்லமையை கொண்டு அவன் தானே மனிதர்களை ஆசை காட்டி மோசம் செய்கிறவனாய் இருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே, என் தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவான். வேதம் சொல்லுகிறது, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட சர்வ வல்லவர், சர்வ வல்லமையும் கொண்ட மகா பெரிய தேவன் ஒரு மனிதன் மனத்தாழ்மையோடு உண்மையா இருக்கும்போது அவனை செல்வங்களாலும் ஆசீர்வதிக்கிறவர். சாலமோன் என்கிற பக்தன், ஆண்டவரே, நான் போக்குவரத்துமா இருக்க, எனக்கு ஞானமுள்ள இதயத்தை தாரும் என்று தான் கேட்டான். அவன் கேட்டது ஒண்ணு, ஆனா கர்த்தர் அவனுக்கு அநேக நன்மைகளை கொடுத்தார். அது என்னன்னா, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுவோம். எதுக்கு இது நான் இவ்வளவு நேரம் சொல்றேன்னா, உங்களை ரிச்சஸ்ட் மேனா மாற்றுறது ஆண்டவருக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையினால மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை காத்துக்கொண்டு, 2வது கர்த்தருடைய வார்த்தைக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு அவர் வசனத்துக்கு பயந்து நடப்பீங்களானா நித்திய ராஜ்யத்துல உங்களையும் பத்திரமாய் சேர்த்துக் கொள்ளலாம், உங்களை சார்ந்தவர்களையும் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கலாம். இப்படிப்பட்ட மகா பெரிய தேவன் இங்க சொல்லப்பட்டிருக்கு, பயங்கரமானவர் என்பதை வெளிப்படுத்தினார். நல்லா கவனிங்க, ஏற்ற வேலை அவர் நீதி நிச்சயம் செய்வார். நீங்க நினைக்க கூடாது, ஆண்டவர் இரக்கம் உள்ளதானே, அன்பு உள்ளதானே, நம்ம எதை பண்ணாலும் அவர் மன்னிச்சுக்கிடுவாரு. அந்த துணிகரம் யாருக்குள்ள வரும் என்றால், துர்மார்க்கமாய் ஜீவிக்கிறவங்க தான் இப்படி வாழ்வாங்க. ஆனா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவங்க, தங்கள் வாழ்க்கையில குறைகள் வரும்போது, குற்றங்கள் வரும்போது, அல்லது தேவனுக்கு விரோதமான பாவங்கள் வரும்போது, முதலாவது அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும், ஐயோ நம்ம தேவனை துக்கப்படுத்துறோமே. சங்கீதம் 51 முழுக்க வாசிங்கன்னா, தாவீது தன்னுடைய பாவத்தை எப்படி சொல்றான்? He didn't blame the society. அவன் எந்த சமுதாயத்தையும் குறை சொல்லல, அவன் யாரையும் குற்றமா சொல்லல, தன்னுடைய குறையை உணர்ந்து கர்த்தரிடத்தில் நேரடியா போய் சொன்னான், நான் உமக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன். பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்றேன், இந்த ஆலோசனை கேட்பீங்களா? பயங்கரத்தின் தேவன் அவர் நம்முடைய தேசத்திலே சம்பவிக்க போகிறது. சேனைகளின் கர்த்தர், உலக ரட்சகராகி இயேசு பயங்கரமானவர் என்பதை நம்முடைய தேசத்துல, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க தேசத்துல கர்த்தர் இன்னும் சொற்பமான நாட்கள்ல, மாதங்கள்ல வெளிப்படுத்த போகிறார். இது வரைக்கும் அநேக இடங்கள்ல வெளிப்பட்டு 1, 2 அப்படி கேள்விப்பட்டிருப்போம், அவ்வளவுதான். ஆனா இனி முகமுகமாக நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, சபையாருக்கும் பயம் உண்டாயிற்றாம், அந்த சபையை சேராத மற்ற யாவருக்கும் பயம் உண்டாயிற்றாம்.
அதனால ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ, அவனுடைய ஊழியத்தை செய்கிறானோ செய்யலையோ, உண்மையாக ஊழியத்துக்கு கனம் பண்றானோ இல்லையோ, யாவருக்கும் பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் நடப்பிக்க போகிறார். நம்முடைய தேசத்துல தீவிரமாக நடப்பிக்க போகிறார். ஏனென்றால் அவர் பட்சிக்கும் அக்கினியா இருக்கிறார். கன்சியூம் ஃபயர்னு சொல்லப்பட்டிருக்கார். அதனால இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லப்பட்டது என்னன்னா, அப்போஸ்தலர் 5:11 பயத்தை கர்த்தர் உண்டு பண்ணா. என்ன பயம் உண்டாயிட்டுன்னா, அனனியா சப்பீராள் தேவனுடைய ராஜ்யத்துல விதைக்க வேண்டிய காரியத்துல உண்மையற்று இருந்தார்கள். அவர் உண்மையற்று இருந்தது மட்டும் இல்ல, தேவ சமூகத்துல துணிகரமாய் வந்து பாவமாய் பொய்யை பேசின போது அவர்கள் இருவருமே மரித்து போனார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இதை தான் இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்க்க போறோம். ஆக நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுகிற நீங்க முதலாவது உங்க நேரத்தை கர்த்தருக்கு உண்மையா கொடுங்க. கர்த்தருக்கு நீங்க தர வேண்டிய நேரத்தை வஞ்சிப்பீர்களானால் இதே போன்ற முடிவு உங்களுக்கு வரும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த மணி ஆர் டைத் ஆர் எனிதிங் எல்ஸ். தட் இஸ் செகண்டரி. அவையெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். பிரதானமானது கிவ் யுவர் லைஃப் டு காட். உங்க வாழ்க்கை முழுசா கொடுத்துருங்க. அனனியா சப்பீராள் உண்மையாகவே அந்த கணவன் மனைவி தங்கள் இருதயத்தை முழுசா கர்த்தருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா இந்த பண விஷயத்துல ரொம்ப உண்மையா இருந்திருப்பாங்க. அதை ஒரு பொருட்டாவே இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் யாரையும் பவுண்டி பண்ணுகிறவர் கிடையாது. அவர் ஆட் பண்ணி மல்டிபிள் பண்றவர். He wants to bless you. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்ற. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன்றார். அவ்வளோ பெரிய மகா பெரிய தேவன்கிட்ட வந்து சிறுபடுத்தனமாக ரொம்ப தீங்க அவங்க வர வச்சுக்கிட்டாங்க. காரணம் என்ன, முழுசா தங்களை கொடுக்கலங்க. பிரியமானவர்களே, பயங்கரங்கள் உண்டாகும். தன் வாழ்க்கையை இயேசுக்கு உண்மையாய் தாழ்த்தி உண்மையாய் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று மனம் திரும்பாதபடி வாடுகிறவர்களுக்கு இனி பயங்கரத்தின் காலம்தான். அதனால ஆண்டவர் மிரட்டுகிறவர் அல்ல, ஆனால் நடக்க போகிறதையும் சொல்லுகிறவர். என் இயேசு அன்பு இரக்கம் மனதிற்கும் உள்ளவர், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அவர் நீதி செய்கிறவர், அவர் நியாயாதிபதி, அவர் உலகத்தை நியாயத்திற்கு வரப்போகிற ராஜாதி ராஜா. ஆக அதையும் நம்ம ஒரு பக்கம் மனதில் வைக்கணும். சரியா? அதனால இந்த ரெண்டு பக்கம் பேலன்ஸா நடங்க. மறுபடியும் சொல்றேன், அந்த கணவன் மணி மரித்து போக காரணம் என்ன, உண்மையற்று போனார்கள், வஞ்சித்தார்கள், பொய் பேசினார்கள், துணிகரமான பாவத்தை செய்தார்கள். இவை எல்லாம் காரணம் என்னன்னா, இருதயத்தை தேவனுக்கு தராம போனாங்க. உண்மையா கொடுத்துருப்பாங்கன்னா இவை சம்பிக்க நேர்ந்திருக்காது. அங்க சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம் வந்திருக்கும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல சாபத்துக்கு காரணம் நம்முடைய செயலா இருக்கலாம், நம்முடைய முன்னோருடைய செயலா இருக்கலாம். ஆனால் நம் மேல் விழுந்த சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற கர்த்தர் வல்லவர். ஆகவே அவருக்கு பயப்படுகிற பயத்துல வாழ்வோம். ஆனால் வரப்போகிற பயங்கரங்களுக்கு பயத்துக்கு நம்மை கத்த விளக்குவார். ரெண்டு விதமான பயம் இருக்குது. ஃபியர் அபவுட் த மேன், மனுஷனை குறித்த ஒரு பயம் மரணத்தை உண்டு பண்ணும். பட் ஃபியர் அபவுட் த காட் பிரிங்ஸ் லைஃப் டு யூ. உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால் அது நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை நடத்தி செல்லும். அது நீங்க தான் இதை தீர்மானிக்கணும். நான் மறுபடியும் சொல்ல, அவர் பயங்கரமானவர் என்பதை நம்முடைய தேசத்துல, நான் வாழ்ந்து கொண்டிருக்க தேசம், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க தேசம், இந்த செய்தி எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் இப்போ ஷேர் பண்றீங்களோ, யாரெல்லாம் போய் ரீச் ஆகுதோ அங்க வாழ்கிற மக்களுக்கு பயங்கரமான கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள தேவன் கிரியை செய்ய போகிறார். ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயப்பட பயம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் வரப்போகிற பயங்கரமான கொள்ளை நோய்க்கும் பல மாதங்களாகவே சொல்லி வருகிறேன், பயங்கரமான பூமி அதிசயங்கள் எங்கேயும் நடக்கும், எல்லா இடங்களையும் சம்பவிக்கும். அதை பல இடங்களை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஆக இவெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் கர்த்தருடைய வருகை நம்மை ஆயத்தப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த ஆக்ட்ஸ் 5:11 மறந்துடாதீங்க. உண்மையா இருங்க. கொஞ்சத்தில் உண்மையா உள்ளவனை அநேகத்தில் அதிகாரம் வைப்பார். அதனால தேவனை வஞ்சிக்கவும், தேவனுக்கு தர வேண்டிய நேரத்தை மனுஷன் கொடுத்துடாதீங்க, தேவனுக்கு தர வேண்டிய நேரத்தை உலகத்துக்கு தந்துடாதீங்க. உங்களை அன்பா கேட்டுக்கொள்ற, அது வஞ்சிக்கிற தன்மை. அப்படி வஞ்சிப்பீர்களானால் வரப்போகிற பயங்கரத்துக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் யாரும் காப்பாற்றவே முடியாது. ஆனால் இன்னைக்கு உண்மையா நம்மை தாழ்த்தி உணர்ந்து, ஆண்டவரே, இந்த அனனியா சப்பீராள் பண்ண தப்பை நான் செய்ய மாட்டேன், என்னை நான் முழுசா அர்ப்பணிக்கிறேன். அது என் நேரமாக இருந்தாலும் சரி, என் பணம் பதவியாக இருந்தாலும் சரி, என் திறமையாக இருந்தாலும் சரி, உமக்காய் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நீர் பயமுறுத்துகிறவர் அல்ல, ஆனால் வரப்போகிற பயங்கரங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை தப்புவிக்க நல் ஆலோசனையை இந்த அப்போஸ்தலர் 5:11 நீ சொல்லிக் கொடுத்தீரப்பா. அதன்படி நடக்க உதவி செய்யும். தங்கள் நேரத்தை காலத்தை தேவன் தந்ததான எல்லா திறமையும் உங்களுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த உமக்கு
நேரத்தை செலவிடாதபடி இங்கும் அங்கு அலைந்து திரிகிற மனிதர்களை கர்த்தர் கடிந்து கொள்வீராக. வரப்போகிற பயங்கரத்துக்கு விளக்குவீராக. கேட்ட வார்த்தையின்படி தங்கள் ஜெபத்திலே உண்மையாய், தங்கள் நேரத்திலே, தங்கள் பண விஷயத்திலே எல்லாவற்றும் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்கு இன்னும் கற்றுத்தாரும். கிருபை பாராட்டும் அப்பா. புகழ் துதி உமாக்கே. நீ பட்சிக்கும் அக்கினியா இருக்கிறீங்க பயத்தோடு நடுக்கத்தோடு உண்மை தொழுது கொள்ள, அந்த அன்போடு உண்மை ஆராதிக்க உங்களுடைய பணியை செய்ய கற்றுத்தாரும். புகழும் துதி உமாக்கே மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் இன்னும் கர்த்தருடைய விசுவாசத்துல, அன்பிலே, பரிசுத்தத்துல, நீதியிலே, ஆத்ம ஆதாயம் செய்வதில் இன்னும் மிஷினரி தாகத்தோடு எழும்பி பிரகாசிக்க பெருக வேண்டும் என்பதில் கவனமாய் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியமா இருக்கனால இதில் இணைந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.